MCR Pure Cotton Club, formals and casual shirts. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. சடனாக ஒரு 2 மாதம் எல்லாமே ஹாப்பியாக போகும், எல்லாமே பர்ஃபெக்டாக போகும். சடனாக பார்த்தா அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். என்னை பொறுத்துக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் அவன் பிக்கஸ்ட் வீக்னஸ். ஸோ அந்த டைமில் வந்து யாருமே வேணாம் அப்படின்னு ஒரு குவிட். யூ கேன் நெவர் ஹேட் அ பர்சன் தட் யூ ஒன்ஸ் லவ். அவங்க மேலே ஒரு ஆங்கர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நீ ஹேட்டே பண்ண முடியாது. அப்படி நீ ஹேட் பண்ணனா அப்படி நீங்க அவளை லவ்வே பண்ணலன்னா அது ஃபெயிலியர்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்தது யூ ஆர் ஜஸ்ட் நாட் ரிக்ரெட் பண்ண மாட்டேங்கிறீங்க, பட் அதை ரீகால் பண்ணி சந்தோஷப்படுறீங்கன்னா எதாலாம் இருக்கும்? எல்லா ஃபெயிலியர்லையும் ஒரு ரிக்ரெட் இருக்கும். ஏன்னா நானாக தான் இருப்பேன்றது ஒரு கெத்தாக சொல்கிறது இருக்குல்ல, அதை உடச்சிட்டு வெளில வாங்கினா தீபிகா எதை வச்சு சொல்லுவேன்? இப்போ நான் அவங்களுக்கு மோட்டிவேஷன் உடச்சிட்டு வெளில வான்னு சொன்னால் ஐ திங்க் தட் வில் ஹர்ட் தெம் ஈவன் மோர் பிகாஸ் தே ஒன்லி நோ தேர் பெயின். என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றதே ஒன்று கிடையாது. இதெல்லாம் சொல்ல ஒரு கம்பெனி வந்து நீ இதெல்லாம் பண்ணா நீ பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்றான், அது நீ பண்ணா பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் கிடைச்சா நீ சக்சஸ்ஃபுல்லா. இன்னைக்கு நான் அழிச்சிருச்சு இருக்கேன், நாளைக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். ஆனா அப்ப நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா நான் அழவே கூடாது. ஆக்சுவலி 28 30s நியர் பண்றேன். ஆனா இப்போ வரைக்குமே எனக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்றது தெரியல. ஓகே டு பி ஓகேன்னு ஒரு 3 இல்ல அதுக்கு மோர் தென் நீங்க லிஸ்ட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் சார்? லைஃப்ல என்ன பண்ணாலுமே அதுக்கு ஒரு ஜட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. நீ முதல்ல உன்னை தெரிஞ்சுக்கணும். அதுக்கே நீ வந்து யூ ஹேவ் டு டீல் வித் a lot of people. இப்போ வரைக்கும் நான் யாருன்றதே நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வரைக்கும் எனக்குமே தெரியாது. பெண் ஒரு லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமோ வேற யார்ட்டையோ பேசிட்டாலோ இதனாலோ தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர் அவங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய வேதனையா அமையும். எல்லாமே நம்மள தான் காரணம்ன்றாங்கன்னு. ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து நீ என்ன லேர்ன் பண்ணிக்கிறன்றது தான் மேட்டர். அது உன்னை ஏதோ ஒரு வகையில பெட்டர் ஆக்குதா, அது இருக்கிறதுலே பெஸ்ட். கேர்ள் கம்யூனிட்டி மேலே இம்போஸ் பண்ண ஒரு விஷயம் தான் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். பிகாஸ் தே ஆர் மேக்கிங் பிஸ்னஸ் அவுட் ஆஃப் இட். இதாக இருக்கணும், இப்படி இருந்தால் தான் படத்துக்கு போக முடியும், இப்படி இருந்தால் தான் மாடல் ஆக முடியும்னு வந்து நம்ம சின்ன வயசுலேயே அது வந்து மண்டையில் உட்காந்துருச்சு. ராஜவெற்றி பாபு அவர் எவ்வளோ உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட்? எப்படி நம்ம அம்மா அப்பா கிடைச்சது நம்மளுக்கு ஒரு பிளெஸிங்காக இருக்கோ அதே பிளெஸிங் தான் எனக்கு ஆகணும். ஸோ இட்ஸ் ஆல் கமிங் டு பிச்சு. எப்பவுமே கிட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நானே வந்து எப்போ கிட்ஸ் வச்சுக்கலான்ற ஒரு ஆசையில் தான் நானும் இருக்கேன். வெல்கம் டு நெவர் எவர் கிவ் அப் ஷோ. ஸோ இந்த ஷோவில் வந்து இன்னைக்கு இருக்க ஒரு பர்சன் தீபிகா வி அப்படி நான் இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா தட் வி இஸ் லைக் ஒரு பீஸ், ஒரு ஹாப்பினஸ் அப்படி ஐ ஃபீல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம். தேங்க்யூ, வெரி ஹம்பிள். தேங்க்யூ. ஸோ உப்பு புளி காரம் சக்ஸஸ்க்கு வந்து ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். யாஷிகாவா எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க, எப்படி இருக்கு? வெரி ஹாப்பி. ஐ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் லைக் கனா பண்ணதுக்கு அப்புறம் இதோட யாஷிகாவில் ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. பட் ரைட் நோ அதுவும் பாஸ்ட் 2 months வந்து என் வெட்டிங்க்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பாம் எனக்கு கிரியேட் ஆச்சோ அந்த அளவுக்கு இருக்கிறத எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ கிரேட்ஃபுல். அந்த வெட்டிங்ல இருந்து இப்ப நீங்க சேரணும், சேர்ந்து நடக்கணும், அந்த மாதிரி இட் ஃபீல்ஸ் வெரி பர்சனல். நானே ஆடியன்ஸா பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் யாஷிகாக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஏன்னா நான் பாக்குறேன். ஸோ எனக்கே அது வந்து தனி கேரக்டர் மாதிரி தெரியுது. ஸோ தீபிகா அப்படின்னு ரொம்ப சிரிச்சுட்டு சமத்தா வந்து ஹோம்லி அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் ஆப்வியஸ்லி உங்க ப்ரொஃபைல்லே அதான் இருக்கு. அதுதான் எங்களுக்கான ஒரு ஃபீலும் ஸ்டார்டிங்ல இருந்து டிக்டாக்ல ஆரம்பிச்சு மியூசிக்கலில இருந்து கனாகனம் காலங்கள் டு நவ். பட் எங்களுக்கெல்லாம் தெரியாத தீபிகாஸும் சில நேரத்துல தீபிகாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல எந்த ஒரு கோட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை கீப் ஆன் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுச்சுன்னா அது என்னவா இருக்கும்? யூ இவால்வ் ஒன்லி வென் யூ சஃபர். தட்ஸ் தி லைன் தட் ஐ ஆல்வேஸ் லைக். ஐ மீன் அது என்ன ரொம்ப சேஞ்ச் பண்ணிச்சு அந்த ஒரு லைன். அந்த டைமில் ஐ வாஸ் ரீடிங் a lot of books and all that. அப்போது வந்து ஏதோ பாட்காஸ்ட்டில் வந்து ஐ ஹர்ட் தட் ஸ்டேட்மெண்ட். மார்டின் வீன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க பாட்காஸ்டர், ஐ மீன் ஃப்ரம் யூகேவோ அதவங்க. ஷீ செட் திஸ் லைன் லைக் யூ இவால்வ் ஒன்லி வென் யூ சஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணேன். ஆப்வியஸ்லி நிறைய நம்ம கேட்போம், மோட்டிவேஷனல் டாக்ஸ், பெப் டாக்ஸ் எல்லாமே கேட்போம். பட் தெரில, அது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு லைன் வந்து என்னை பயங்கரமாக ஹிட் பண்ணிச்சு. ஸோ வாட் எவர் வி கோ த்ரூ யூ இவால்வ் சம்திங் அவுட் ஆஃப் இட்டுங்கும் போது இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஒர்த் இட் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் தி லைன் தட் ஐ வுட் ஆல்வேஸ். ஸோ இந்த நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருந்திருக்கும். சில சுச்சுவேஷனில் நம்ம வந்து விட்டுடலாம், போதும் எனக்கு இது நான் குவிட் பண்ணணும் அப்படின்னு தோணியிருக்கோம். அந்த மாதிரி தருணங்கள் தீபிகாவோட வாழ்க்கையில் இருந்திருக்கா? அது டெய்லி இருக்கு. அது டெய்லி இருக்கும். when you and right now I've still not figured out life என்ன பொறுத்த வரைக்கும். people might say நான் லைம் லைட்ல இருக்கேன் all that, but then ஆனால் எனக்கு தெரியல நிஜமாக நான் என்ன பண்ண போறேன், what I figured outன்றது எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. நான் என்ன என்னோட கரியர் பிரேக் என்ன, நான் ஆக்சுவலி என்ன கரியர் பாத் சூஸ் பண்ண போறேன் அதுவே எனக்கு தெரியல. I'm nearing 28. I'm actually 28. 30s நியர் பண்ணுறேன். ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்றது தெரியல. ஸோ அது வந்து நம்ம இது பண்ணலாமா இல்லை அது பண்ணலாமான்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன், அந்த ஃபிகர் அவுட்
திங்ஸ் வந்து இப்பவுமே எனக்கு போயிட்டு இருக்கு. சடனாக ஒரு 2 மாசம் எல்லாமே ஹாப்பியா போகும், எல்லாமே பெர்ஃபெக்டா போகும். சடனாக பார்த்தா அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், ஒரு பிட்ரேயல் ஃபீலிங் இருக்கும். அந்த பிட்ரேயல் ஃபீலிங் அப்போ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ரெக்ரெட்ஸ். இது வரைக்கும் நடந்த பிட்ரேயல் ட்ராமா எல்லாமே உள்ள வரும். ஸோ அந்த டைம்ல வந்து யாருமே வேணாம் அப்படின்னு ஒரு குவிட். ஸோ எவ்ரிதிங் இஸ் குவிட்டிங் ஆன் when you quit ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் குவிட்டிங். ஐ திங்க் என்னை பொறுத்தவரைக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் மை பிக்கஸ்ட் வீக்னஸ். என்னை வந்து மை பிக்கஸ்ட் ஃபியர் இஸ் லூசிங் பீப்புள் ஐ லவ். ஸோ அது வந்து அதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குவிட் பண்ணலாம். இப்போ யாருன்னா ஒருத்தவங்க பண்ணால் சரி இனிமேல் நம்ம யார் மேலேயும் இது பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் நம்ம பாசம் வச்சுக்கூடாது, யாருமே வந்து நம்ம அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக வச்சுக்கூடாது, ஒரு அட்டாச் ஃபீலிங் இருக்கக்கூடாது, செட்டுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு ஒர்க் பிளேஸ்னாலுமே அதை பண்ணக்கூடாது, நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் இருக்குது அதை வச்சுக்கணும் அப்படிலாம் தோணும், குவிட் பண்ணணும்னு தோணும். பட் நெக்ஸ்ட் செகண்ட் if you really like somebody, if you want them to be a part of your life, you go for it because that's who you are. So அதனால அதை கிவ் அப் பண்ணணும் அப்படின்றது வந்து எவ்ரி டைம் இட் ஹேப்பன்ஸ். பட் எவ்ரி டைம் there'll be some reason for you to come back to it. அந்த ரீசனை கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட வந்து ஏதாவது ஒன்று நமக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, அதானே இதுக்கப்புறம் நம்ம யார்ட்டி பேசிக்க வேண்டாம்ப்பா அப்படிங்கிறது எல்லாருமே அதை மோஸ்ட்லி பண்ணுவோம். ஆனா அதை மீறி திருப்பியும் நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போவோம். அப்போ வந்துட்டு ஆல்ரெடி அடி வாங்கிட்டோம், மறுபடியும் அடி வாங்கணுமான்ற ஒரு பயம் இருக்கும்ல. ஆனா அதே நம்ம வேற விதமா ஹேண்டில் பண்ணா அது அழகா போகும். சோ இந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அடுத்த ஒரு லெவல் ஆஃப் லைஃப்க்கு மூவ் பண்றது? அது எனக்குமே தெரியல. அதான் சொல்றேன், ஐ அம் ஸ்டில் ஃபிகரிங் அவுட். ஏன்னா obviously இப்போ நான் பாசம் காமிச்சேன்னா நீ பாசம் காமிச்சு you're a person who gives love. You cannot change that. நீ என்னதான் பண்ணாலும் என்னதான் அடி வாங்கினாலும் you cannot change that because that's who you are. அப்போ வந்து நீ அந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி வேல்யூ பண்ணுற, ஒரு அதை வந்து நீ எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிற, அதை வந்து நீ ஃபிகர் அவுட் தான் பண்ணும். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் வித் ஈச் பர்சன். இட்ஸ் நாட் தட் ஒருத்தர் நடந்ததா அவள் இன்னும் அதை தான் பண்ணுவான், இந்த பொண்ணும் அதை தான் பண்ணுவான், இந்த ஃப்ரெண்டும் அதை தான் பண்ணுவான்றது கிடையாது. யூ நெவர் நோ அதை எப்படி அந்த சிச்சுவேஷன் போகும் அப்படின்றது. ஸோ இட்ஸ் ஹவ் யூ ஹேண்டில் இட் அண்ட் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர் அபவுட் யுவர் செல்ஃப். நான் இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இதான் கொடுக்கதா தெரியும் அப்படின்னு எனக்கு வந்து ஐம் கைண்ட் வாட் எவர் யூ ஆர். எனக்கு பிட்ரே ஆகும். பட் அட் சேம் டைம் இட்ஸ் நாட் தட் எனக்கு உன்னை பார்த்தா ஹேட்ரட் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யூ கேன் நெவர் ஹேட் அ பர்சன் தட் யூ ஒன்ஸ் லவ்ட். அது வந்து ஹேட்டே பண்ண முடியாது. யூ வில் ஹேவ் ரிக்ரெட்ஸ், யூ வில் ஹேவ் அவங்க மேலே ஒரு ஆங்கர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நீ ஹேட்டே பண்ண முடியாது. அப்படி நீ ஹேட் பண்ணனா அப்படி அவளை லவ்வே பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு அது என்னை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன். ஸோ அதுதான் ஃபெயிலியர்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்தது. யூ ஆர் ஜஸ்ட் லைக் நாட் ரிக்ரெட் பண்ண மாட்டேங்கிறீங்க, பட் அதை ரீகால் பண்ணி சந்தோஷப்படுறீங்கன்னா எதாலாம் இருக்கும்? எனக்கு ரிக்ரெட்ஸ் இல்லாமலாம் இல்லை, எனக்கு எல்லா ஃபெயிலியர்லேயும் ரிக்ரெட் இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி அது ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா உன்னோட இன்வால்மெண்ட் அதில் ஏதோ இருக்குது. இட்ஸ் நாட் தட் நீ எதுவுமே பண்ணாமல் நீ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி அது வந்து நடந்துச்சு அப்படின்னா தென் இட்ஸ் டெஸ்டினி. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் எதனா ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். அதான் சொல்லலை, எனக்கே நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து இன்னும் ஆன்சர்ஸ் கிடைக்கல. ஸோ ஐ எம் ஸ்டில் ஃபிகரிங் அவுட் ஆன்சர்ஸ். ஏன்னா எனி ஃபெயிலியர் இட் இஸ் அதில் எதனா இது ஒழுங்காக போலையே, நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாலும் இது பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியும் இல்லாமல் நான் வந்து ரிக்ரெட்ஸே இல்லாமல் நான் போனேன்னா நான் ஞானியாக தான் இருக்கணும். பட் இஃப் யூர் அ ஹியூமன் யூ வில் ஹேவ் ரிக்ரெட்ஸ், யூ வில் ஹேவ் ஃபியர், யூ ஹேவ் ஆல் டைப்ஸ் ஆஃப் எமோஷன். தட்ஸ் வாட் மேக்ஸ் யூ அஸ் அ ஹியூமன். இப்போது தீபிகா வந்து அவங்களை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணி அவங்களை எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் போர்ட்ரே பண்ணுறாங்களோ அதை பார்த்து தன்னை அக்செப்ட் பண்ணி லவ் பண்ணுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கனாலே இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அப்போ ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கும், அதை பார்த்து கொஞ்சம் டவுன் ஆயிருப்பீங்க. திருப்பியும் பில்ட் ஆகி நானாக தான் இருப்பேன்னு வந்திருப்பீங்களே. இந்த டவுன் ஆன ஃபேஸ்க்கும் இந்த கம்பேக் ஃபேஸ்க்கும் என்ன நடந்துச்சு? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் திங் தி கேர்ள்ஸ் ஆர் வெரி ஸ்வீட். எனக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நான் பில்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே இஃப் கேர்ள்ஸ் சீ சம்மன் அவங்க வந்து ஹாய் சொல்கிறது அதெல்லாம் ஓகே, அழுது வந்து ஹக் பண்ணுறதுலாம் நிஜமாக நான் வந்து எங்கள் அம்மாலாம் ஒரு வாட்டி பதறிட்டாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஷி ஃபெல்ட் வெரி ப்ரவுட் ஆஃப் மீ. அது வந்து எங்கள் அம்மா கண்ணில் ஒரு ப்ரைடு இருக்குது அப்படின்னா இவங்க வந்து இட்ஸ் நாட் அபவுட் கான்டென்ட் கிரியேஷன், இட்ஸ் பியாண்ட் தட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தீஸ் கேர்ள்ஸ் ஷோ மீ. ஸோ அதனால ஐ திங்க் அதெல்லாம் தான் ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணுது ஃபார் மீ டு கம் பேக். இப்போ நம்ம இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்குன்னு ஒரு அடியோ நம்மளோட சேட் ஃபேஸ் பார்க்கும்போது எதுக்கு இதெல்லாம் வந்து போடுறீங்க, எதுக்கு வந்து இதுக்கு எங்கன்னா நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ அது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்து என்ன டவுன் பண்ணியிருக்கு. சரி இதெல்லாம் காமிக்கணும், ஆமாம் அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானே, அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியம்க்கு வராங்க, அப்போ நான் வந்து நான் டவுனாக இருக்கிறது பார்த்தா அது அவங்களுக்கு எந்த பிரச்சனமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நான் வெளில வந்திருக்கேன். ஆல் தட் இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த நாட்டில், எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு கம்யூனிட்டியோ இந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோ கிடைக்கல. எனக்கு அது கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும். அந்த கம்பேக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் ஒரு ரீல் போஸ்ட் பண்ணும்போது நான் யாருக்காக என்னை மாற்றிக்க வேண்டியது இல்லைங்க, நானாக தான் இருப்பேன்றது ஒரு கெத்தாக சொல்கிறது இருக்குல்ல, அது இன்னைக்கு பார்க்கும்போது பலரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். நானாக இருக்கணுமா இப்படி சொல்கிறதுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து
அதை உடைச்சிட்டு வெளில வாங்கினா தீபிகா எதை வச்சு சொல்லுவாங்க? ஆப்வியஸ்லி அதை அண்டர்கோ பண்றவங்களுக்கு தீஸ் வேர்ட்ஸ் வில் நாட் ஹீல் தெம். ஏன்னா I've been in the situation and many people have told me அதெல்லாம் இல்ல வஷ்டு வா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, வா வான்னு எல்லாமே சொல்றாங்க. அதெல்லாம் பெப்டாக்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம வழி நமக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி தான். ஸோ ஈவன் இஃப் ஐ talk to them, it's not that இப்போ நான் அவங்களுக்கு மோட்டிவேஷன் உடச்சிட்டு வெளில வான்னு சொன்னா I think that will hurt them even more because they only know their pain. So what I would tell is I can understand you. It's not that நான் பெயின் என்னால் ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியல, but I think I can understand you. So please try to come back and please don't lose yourself. அது மட்டும் தான் நான் சொல்வேன். And to the maximum நம்மளால என்ன பண்ண முடியும்னா just sit with them and listen. அவ்வளவுதான். you don't have to talk. அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கிரியேட் ஆனா அவங்க வெண்ட் அவுட் பண்ணுவாங்க, அதுல இருந்து அவங்களுக்கு பெட்டர் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இட்ஸ் a ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நீ 2 வார்த்தை சொல்றதுனால அது மாற போறது கிடையாது. ப்ராப்ளி அந்த டைமுக்கு அது வந்து ஓகே ஆறுதலா இருக்கும், பட் they will go back to the same phase. அதுதான் நான் சொல்லுவேன். என்ன உடச்சிட்டு வெளில வாங்கலாம் கிடையாது. you know so you can do better than this. நம்மள வந்து நம்ம லூஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பில்ட் பண்ணி முன்னாடி தான் வரும். பட் சில பேர் அவங்களே அவங்க டவுட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அவங்களை லூஸ் பண்ணிட்டே இருப்பாங்களே. அதனால லாஸ் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும் எண்ட் ஆஃப் த டே? நமக்கு தான். சில பேர்லாம் சொல்ல வேணாம், நமக்குன்னே பேசலாம். இப்போ இந்த 2024 ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்கல்ல ஒரு ரீல், 2024 ரீல். இது வந்து நானும் பண்ணியிருக்கேன். 2 years பேக் வந்து அப்படியே அந்த சக்ஸஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அந்த இயர் ஃபுல்லாக என்னெல்லாம் வந்து ஹைஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நம்ம போடுறது. பட் ரைட் நவ் ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் தட் ஓகே இந்த வருஷம் நான் வந்து என்னதான் ஹைஸ் இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு லோஸும் இருந்திருக்கு. நான் இன்னைக்கு இந்த வாட்டி போய் நான் காஸ்மோபாலிட்டன் அவார்டும் வாங்கல, இதில் போய் எதுவும் இல்லை, அதே செட்டுக்கு தான் போனேன், அதே வேலையை தான் பார்த்தேன், அதே ரொட்டீன் தான் இருந்துச்சு. பட் ஐ வாஸ் ஸ்டில் ஹாப்பி. பட் இட்ஸ் நாட் தட் நான் அது வந்து இப்போ நான் ஒரு ரீல் பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுதுன்னா இவ்வளோ வாங்கியிருக்காங்க நம்ம எதுவுமே பண்ணலையா அப்படின்னு தோணும். பட் பிகாஸ் ஐவ் பீன் இன் தட் ஸ்டேட் அண்ட் ரைட் நவ் இட்ஸ் லைக் அவங்களுக்கும் ஹைஸ் அவ்வளோ இருக்குன்னா 12 மாதத்தோட ஹைஸ் அவங்க 30 seconds சொல்கிறாங்க. 1 year 365 days அவங்க 30 seconds சொல்ல எவனாலையும் முடியாது. ஸோ தேல் ஆல்சோ ஹாவ் லோஸ். இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஹாவ் டு know this that we are all together. It's not that யாருனா சக்ஸஸ்ஃபுல்லானா அவன் சக்ஸஸ் மட்டுமே கிடையாது அப்படின்றதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றதே ஒன்று கிடையாது. இதெல்லாம் சொன்னேன் because I'm still not able to figure out what success. Like career wise நீ ஒரு அவார்டு வாங்குறதோ நீ வந்து ஒரு லெவல், because there's all rules. நீ ஒன்று பண்ணால் இந்த ஒரு அவார்டு கொடுப்பாங்க, ஐயோ தி பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் இது அப்படின்னு சொல்லிட்டு இது பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஆல் ரூல்ஸ். இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் கேட்டகரிஸ் that the office or the company possesses. ஸோ ஒரு கம்பெனி வந்து நீ இதெல்லாம் பண்ணா நீ பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்றான், அது நீ பண்ணா நீ பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் கிடைச்சா நீ சக்ஸஸ்ஃபுல்லா கிடையாது. எவனோ ஒருத்த ரூல் போடுறான், நீ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நடந்து அதில் ஒரு அவார்ட் கிடைக்குன்னா தட்ஸ் நாட், என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் நாட் சக்ஸஸ். சக்ஸஸ்ன்றது ஹாப்பினஸ். when you're truly happy, when you don't have any regrets, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சக்ஸஸ். ஏன்னா சக்ஸஸ்க்கு ஒரு மெஷரே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. நீங்க எப்படி திரும்ப பேசுறீங்க? ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கும் ஒரு புக்கு ஃபுல்லா ஒரு வார்த்தைக்கு டெஃபினிஷன் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க இதெல்லாம் டெஃபினிஷன்ல அழைங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாது, யார் சொன்னான்ற மாதிரி. ஓகே, நாட் எவ்வளோ ஃபிகர். ஏன்னா when people say that நம்ம சக்ஸஸ்ஃபுல் கேர்ள், எனக்கு தெரியலையே அப்படின்னு இன்னைக்கு நான் அது சிரிச்சிருக்கேன், நாளைக்கே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். ஆனா அப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நான் அழவே கூடாது. சக்ஸஸ்ஃபுல்ன்ற ஒரு டெஃபினேஷனே எனக்கு தெரியல. நீ ஹாப்பினஸ் வச்சு அதை மெஷர் பண்ணுறியா, இல்லை உனக்குள்ளே இருக்க ஒரு பீஸை வச்சு நீ மெஷர் பண்ணுறியா, இல்லை கரியர் அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறியா? ஆனால் அச்சீவ்மெண்ட்ஸ்ன்றது நீ உனக்குள்ளே வச்சுக்கணுமே தவிர்த்து எவனோ ஒருத்தன் உனக்கு கொடுக்கறதுனால அது அச்சீவ்மெண்ட் கிடையாதுல்ல. இட்ஸ் ஓகே டு பி ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம்ல. அதில் வந்து இட்ஸ் ஓகே டு பி ஓகேன்னு ஒரு 3 இல்லை அதுக்கு மோர் தென் நீங்கள் லிஸ்ட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க? இட்ஸ் ஓகே டு க்ரை, போத் எஸ்பெஷலி மென். ஏன்னா கேர்ள்ஸ் அழுதா கூட கேர்ள்ஸ்லாம் அழுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் when men cry அது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கும். என்னடா அழுவுற, என்னடா அதை உண்மையாக அசிங்கமாக பார்க்குறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஐ வுட் சே தட் இட்ஸ் ஓகே டு க்ரை. மேலோ ஃபீமேலோ ஒரு whatever gender you are, இட்ஸ் ஓகே டு க்ரை ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா இட்ஸ் எமோஷன். இட்ஸ் நாட் நத்திங் கால் அது தப்பான எமோஷன், அது பண்ணக்கூடாது, அது காமிச்சிக்கூடாது, அது வீக்னஸ், அது எதுவுமே கிடையாது. ஆனால் மற்ற எமோஷன்ஸ்லாம் ஓவர் ரேட் பண்ணிட்டு இந்த எமோஷனை மட்டும் நீ கீழே வச்சா அது வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது எமோஷன்ஸ்க்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே டு க்ரை ஐ வுட் சே. அண்ட் செகண்ட் திங் வந்து இட்ஸ் ஓகே டு ஃபிகர் அவுட் லைஃப். இப்போ இதே கொஸ்டின் வந்து என்ன ஒரு வருஷம் முன்னாடி கேட்டிருந்தா என் ஆன்சர் வேறையா இருக்கும். நீங்கள் என்ன நெக்ஸ்ட் இயர் கேட்டிங்கன்னா வேறையா இருக்கும். பட் ரைட் நோ வித் தி மைண்ட் செட் ரைட் நோ நான் அதை தான் சொல்லுவேன். இட்ஸ் ஓகே டு ஃபிகர் அவுட் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். நீ எதையுமே வந்து இதுதான் பண்ணணும் ஒரு ரூல் புக்கை நீ ஃபாலோ பண்ணாமல் உனக்கு என்ன தோணுதோ மனசு என்ன சொல்லுதோ அது நீ பண்ணாலே வந்து அது உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது, அவ்வளோதான். யூ ஹாப்பி, தென் நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் அது. அண்ட் தேர்ட் வந்து இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ்.
இட்ஸ் ஓகே. அது வந்து நீ கரெக்டாக தான் இருக்கணும், கரெக்டாக தான் பண்ணணும், உனக்கு ஃபெயிலியரே இருக்கக்கூடாது, லவ் ஃபெயிலியரே இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. சும்மா லவ் ஃபெயிலியர் வந்தாலே இங்கே அதுதான் சொல்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறாங்க ஈவன் டு அண்டர்கோ அ ஃபெயிலியர். எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணாதான் அது கற்றுப்போனா ஃபர்ஸ்டே சொன்னேன், யூ இவால்வ் ஒன்லி வென் யூ சஃபர் அப்படின்னு சொன்னேன். ஸோ உனக்கு நீ எப்போ லோவஸ்ட்டு போறியோ அப்போ தான் உன்னோட பிக்கஸ்ட் லெசனே கிடைக்கும்ன்றது தான் என்னோட ஃபீல். ஸோ நீ மிஸ்டேக்ஸ் பண்ண தான் யூ லேர்ன் அவுட் ஆஃப். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா இதில் என்ன ஆச்சு அப்படின்னுமோ அதை நான் பெட்டர் ஆக்குவேன். திருப்பி ஒரு மிஸ்டேக் நடக்குதா, திருப்பி ஒரு ஃபெயிலியர் நடக்குதா, அப்போ நான் வந்து இன்னொரு எனக்கு என்ன செட் ஆகும், எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பர்சன் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக். அந்த நீ பண்ணாலே இது ஏன் தப்பு பண்ணுற ஏன் தப்பு பண்ண நம்ம சின்ன வயசுலேருந்து கொட்டி இல்லை தப்பு வாங்கினா 100 மார்க்ஸ் தான் வாங்கணும், இது பண்ணணும், நீ லவ் ஃபெயிலியர் ஒரு லவ் ஃபெயிலியர் நடந்தால் நீ செகண்ட் லவ் போனால் ஸ்லட் ஷேம் பண்ணுறது எல்லாமே எல்லாத்துலேயுமே வந்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ணாலுமே அதுக்கு ஒரு ஜட்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. சின்ன வயசில் மார்க் ஷீட்லேருந்து ஆரம்பிக்குது. எல்கேஜி எக்ஸாம் எல்கேஜிக்கே இப்போ 20 எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயே வந்து யூ பீங் ஜட்ஜ்ட். நீ மார்க்ஸ் பண்ணிட்டு இவ டாப்பர், இவ வந்து இவ பேக் பெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குழந்தையிலேயே வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அதுவும் ஜட்ஜ்மெண்ட் தான். நீ மார்க்ஸ் அவுட் ஆஃப் மார்க்ஸ் நீ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இது பண்ணுறதே ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ அங்கேயே ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு குழந்தைக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணால் அம்மா திட்டுவாங்க, டீச்சர் திட்டுவாங்க, எல்லாருமே திட்டுவாங்க. ஸோ அங்கேருந்து அவள் வந்து பயந்து ஒரு லெவலுக்கு வரா. டீனேஜ்க்கு போயிட்டு ஒருத்தரை லவ் பண்ணவோ இல்லை ஒருத்தவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வைக்கிறதுக்கு பயப்படுறா. ஏன்னா நான் பண்ணி சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இட்ஸ் நாட் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் எவ்ரி ஒன்றது கிடையாது. உனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலையா, நெக்ஸ்ட் இதில் நீ போய் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியோ இல்லை இன்னொருத்தவங்க உனக்கு எப்படி செட் ஆகுது நீ முதல்ல உன்னை தெரிஞ்சுக்கணும். அதுக்கே நீ வந்து யூ ஹேவ் டு டீல் வித் a lot of people. இல்லாட்டி உனக்கே உன்னை போய் தெரியாது. ஒன்லி வென் யூ ஃபிகர் அவுட் லைஃப், நீ நிறைய பேர் அளவுக்கு நீ எக்ஸ்போஷர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உன்னை பற்றி தெரியவே ஆரம்பிக்கும். இப்போ வரைக்கும் நான் யாருன்றதே நிறைய பேர் தெரியும். இப்போ வரைக்கும் எனக்குமே தெரியாது நான் யாருன்ற கொஸ்டின் எனக்கே இருக்குது. நான் இதில் என்ன பண்ணுவேன், இந்த சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணுவேன், வாட் ஐ ரியலி ஆம் அப்படின்றது கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்தாலே போதும், யூ கேன் லீட் அ ஹாப்பி லைஃப். இட்ஸ் அபவுட் கொஸ்டினிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஆன்சரிங் ஃபார் யுவர் செல்ஃப். இட்ஸ் நாட் மற்றவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணணும், இந்த ஒரு கொஸ்டின் பண்ணால் இந்த ஒரு ஜட்மெண்ட்ஸ் இருக்குன்றதுனால நான் வந்து அதுக்கு பயந்து இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ். பேசிட்டே இருக்கும்போது அந்த மார்க்ல இருந்து அழகா சொல்லிட்டு நீங்க அந்த லவ் ஃபெயிலியர்ன்ற டேர்ம் கேக்குறேன். யூ டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் வை நா. யா, ஏன்னா இந்த ஸ்லட் ஷேமிங் பண்றதுங்கிறது ரொம்ப இருக்கு தீபிகா. அது ஒரு பெண் ஒரு லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமோ வேற யார்ட்டையோ பேசிட்டாலோ இதனாலோ தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர் அவங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய வேதனையா அமையுது. இன்னும் பல பெண்கள் வந்து இந்த பயத்தினாலேயே ஒரு 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 காதலை வெளிப்படுத்துறதுக்கோ இல்லை அதை பற்றி பேசுறதுக்கோ இல்லை ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லாமே நம்மள தான் காரணம்ன்றாங்கன்னு இன்னுக்குள்ளே போய் அவங்க இந்த இருட்டிலே தான் இருக்காங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இந்த சொசைட்டி அவங்க மேலே வைக்கக்கூடிய கருத்துக்கள். ஜட்மெண்ட்ஸ்க்கு பயப்படாதுன்னு சொல்லவே முடியாது. ஆப்வியஸ்லி த வேர்ல்ட் இஸ் லைக் தட். அண்ட் அது வந்து ஐ திங்க் இட்ஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் சம்வேர் வில் பி தேர்ன்னு தோணுது. த வேர்ல்ட் இஸ் பிகமிங் அ பெட்டர் பிளேஸ். ஸோ ஆனால் இப்போ நான் வந்து ஜட்மெண்ட்ஸ் நான் பண்ணக்கூடாதுன்னா அதேமாதிரி அதை முதல்ல நான் ஃபாலோ பண்ணணும். நான் இன்னொரு பொண்ணு வந்து ஒரு 5 ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, நான் முதல்ல அதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்மள அறியாமையே நம்ம அதை பண்ணுவோம். இட்ஸ் நாட் தட் நான் செம்ம பொண்ணு நான் யார் மேலேயும் ஜட்ஜே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் ஃபேஸ் பண்ணதுனால நான் இன்னொரு பொண்ணை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நானே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே அறியாமல் வரும். பிகாஸ் நீ இவ்வளோ வருஷம் இந்த இதில் தான் இருந்திருக்க, இந்த ஒரு என்வாயன்மெண்ட் தான் இருந்திருக்க. அப்போ அந்த பொண்ணு 6வது ரிலேஷன்னா என்ன இந்த பொண்ணு 6வது பையனா நம்மளுக்கே தோணும். அப்புறம் இந்த நெக்ஸ்ட் செகண்ட் ஐ ரியலைஸ் ஓகே நீ என்ன பண்ற அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ரியலைசேஷன் பாயிண்டே இஸ் த பிக்கஸ்ட் லேர்னிங்னு சொல்றேன். ஸோ யூ வில் சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நீ ஒன்றை பெட்டர் ஆக்கிக்கிட்டாலே தி வேர்ல்ட் வில் பிகம் அ பெட்டர் பிளேஸ் at one point of time. ஆக்சுவலி நீங்கள் டெஃபினேஷனையும் அந்த வியூவையும் மாத்துறீங்கன்னா லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாலே இன்னைக்கு வரைக்கும் அந்த சோகம் அழுக நீ டிப்ரெஷனுக்குள்ளே போகணும், நீ எப்படி சிரிக்கிற, நீ சிரிக்கக்கூடாது, உள்ள போ, இன்னும் வெளில வர ஃபோட்டோலாம் போடுறியா, உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு சந்தோஷமா இருக்கு, அப்போ நீ உண்மையாக லவ் பண்ணலாம் இப்படி பேசுகிறாங்க. பட் எனக்குமே என்ன ஆசைனா லவ் ஃபெயிலியர் ஓகே செட் ஆகலை, லெட்ஸ் பி ஹாப்பி, லெட்ஸ் மூவ் ஆன், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர், இப்படி தானே இருக்கணும். ஜஸ்ட் தெரியாம கேக்குறதா இருக்கணும். பட் நம்மள அறியாமே நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்னு சொல்றேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப யாரா இருந்தாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்த மேல தப்பு ஒருத்த மேல ரைட்டுன்னு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணது ரைட்டு, இவங்க பண்ணது வரைக்கும் இவங்க பண்ணது ரைட்டு. ஸோ இட்ஸ் நாட் தட் இவன் தான் பண்ணான், இவன் பண்ணனால தான் நான் இப்படி ஃபேஸ் பண்றேன் அப்படிலாம் கிடையாது. நீ ஏதோ தப்பு பண்ணிருப்ப ஆர் நீ ஏதோ உனக்குள்ள ஒரு இருக்கும். ஸோ நீ ஒரு மிஸ்டேக் கிரியேட் பண்ண ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து நீ என்ன லேர்ன் பண்ணிக்கிறன்றது தான் மேட்டர். அது உன்னை ஏதோ ஒரு வகையில பெட்டர் ஆக்குதா, அது இருக்கிறதுலே பெஸ்ட்ன்னு
சொல்றேன். Low failures might be a biggest blessing too. Yeah, very true. At least in my side, yeah, very true. Very true. I want to just ask, ஏன்னா இது தப்பு கிடையாது. ஒரு லைஃப்ல இருந்துச்சுன்னா அதுல நான் சந்தோஷமா இருக்கப்பா, ஜாலியா முன்னாடி போறேங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஹாப்பியான விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்க கூட சொல்லிருந்தீங்க learnings will be the biggest healings. கரெக்ட்டா? நிறைய இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. So coming to this beauty அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயும் ஒவ்வொரு விதமான ரோல் ப்ளே பண்ணும். உங்களோட லைஃப்ல அது என்ன மாதிரி வந்து விளையாடி இருக்கா இல்ல என்ன கிரியேட் பண்ணிருக்கு? எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்ல சின்ன வயசுல இருக்கும்போது my sister is very pretty. Like own sister, my own sister. So சின்ன வயசுல இருந்தே wherever we go எல்லாரும் வந்து அவ அழகா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது I have that insecurity. எல்லாரும் அக்காவை தான் கொஞ்சறாங்க. அது அந்த ஒரு இன்செக்யூரிட்டி பில்ட் ஆச்சு. ஸோ அது ஆகிட்டே இருக்கும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கே தோணும் இல்லை. இப்போ நான் வந்து இப்போ யூகே போகும்போது நம்மள இங்கே எதெல்லாம் வந்து சொல்கிறாங்களோ, எதெல்லாம் வந்து இங்கே ஒரு ஃப்ளாவாக இருக்கோ அதெல்லாம் அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவனே போய் ஸ்கார்ஸ் வச்சுக்கிறான், அவனே போய் பிளமிஷஸ் கிரியேட் பண்ணிக்கிறான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேர் ஸ்கின்னை வந்து டேன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து டேன் ஆயிடுவேன் கருப்பாயிருவேன் இங்கே பயமுத்துறாங்க. ஆனால் அதே விஷயம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அவங்களே போய் அதை பண்ணிக்கிறாங்க பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் திஸ். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்னாக இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பிளெஸிங்காக இருக்குது. ஸோ அப்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இட்ஸ் நாட் தட் உனக்கு ஒரு சின்னா இருக்குது, இட்ஸ் ஹவ் யூ டேக் இட். ஒரு சின்னா அவங்க ட்ரீட் பண்ணுறது, இன்னொரு இடத்துல அதை பிளெஸிங்காக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கிடச்சோன்னே எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு தட் நீ வந்து அதை பிளெஸிங்காக நினச்சிக்கிட்டாலே அது வந்து ஒன்று நிறைய விதத்தில் அதை மாற்றும். கமிங் டு இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சில விஷயங்கள் வச்சுருப்பாங்களே, அதில் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, யூ ஹேட் த மோஸ்ட் அப்படின்னா என்னவா இருக்கும்? எல்லாமே தான். பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸே அதுதானே. இட்ஸ் அ பிஸ்னஸ். பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் பிஸ்னஸ். ஆல்வேஸாக இப்போ பிங்க் டாக்ஸ்ன்னு இருக்கு, அதெல்லாம் நிறைய அதெல்லாம் டாபிக் எங்கெங்கேயோ போகும். அது வந்து ஹேஸ் இஸ் ரேஜ் தட் எதுக்கு இப்போ ஒரு ரேசர் வந்து இப்போ ஆம்பளைங்கன்னா 20 rupees, நம்மளது மட்டும் ஏன் 250 rupees? ரெண்டுமே ஒரே பிளேடு தான், ரெண்டுமே சாஃப்ட். இது வந்து சாஃப்ட் பிளேடு, அது வந்து இந்த பிளேடு அப்படின்னு நினச்சா அதுவும் தான் நீ சாஃப்ட் பிளேட் பண்ணி கொடுக்கலாம். இட்ஸ் நாட் தட். ஸோ அது வந்து ஒரு கேர்ள் கம்யூனிட்டி மேலே இம்போஸ் பண்ண ஒரு விஷயம் தான் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பிகாஸ் தே ஆர் மேக்கிங் பிஸ்னஸ் அவுட் ஆஃப் இட். நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து உன்னை வந்து ஒரு பேனரில் காமிச்சு நம்மளை அறியாமையே வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் படத்துக்கு போக முடியும், இப்படி இருந்தால் தான் மாடல் ஆக முடியும்னு வந்து நம்ம சின்ன வயசுலேயே அது வந்து மண்டையில் உட்காந்துருச்சு. ஸோ ஆப்வியஸாக நீ அப்படி இல்லைன்னொடனே உனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ அதில் வந்து உனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அவன் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அப்படி நீ வந்து நான் அந்த மாதிரி ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுலேயே வந்து நீ எல்லாத்தையும் வாங்குற, காஸ்மெட்டிக் வாங்குற, அது வாங்குற. ஸோ நீ உன்னோட இன்செக்யூரிட்டி வச்சு சம்வன் அவுட் தேர் இஸ் பில்டிங் அ பிஸ்னஸ் அவுட் ஆஃப் இட், பில்டிங் அ multi-crore millionaire business out of it. ஸோ அப்படி நினைக்கும் போது நீ எதுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வச்சு எவனோ அந்த காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான்ற போது இட்ஸ் ஹவ் யூ பில்ட் யுவர் செல்ஃப். ஸோ எல்லா பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் ஒன்று கிடையாது அப்படின்னா, எந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது, எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸே கிடையாது. எல்லாரும் இப்போது ஒருத்தவங்க வந்து செம்மையாக இருப்பாங்க, பார்க்க அழகாக இருப்பாங்க, ஆனால் நீ அவங்க கூட பழகாமிச்சும் போது அவங்க அழகாக தெரிவாங்க. ஆனால் சப்போஸ் அவங்க பண்ணது ஏதோ ஒன்று பிடிக்கல, அவங்க கேரக்டர் உனக்கு ஏதோ ஒன்று பிடிக்கல, உனக்கு செட் ஆகலை அப்படின்னா அவங்க உனக்கு அழகாகவே தெரிய மாட்டாங்க. அப்போனா அதில் என்ன இருக்குது? அப்போ அதில் அப்பியரன்ஸ் வச்சு நீ அப்போ பார்க்கல தானே. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன். ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து உனக்கு முதல்ல 2 கை 2 கால் இருக்கிறதுல எவ்வளோ பெரிய பிளெஸிங். அது வந்து நம்ம எங்கன்னா போய் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ ஒரு பிளெஸ்ட் நேச்சர் அப்படிங்கிறது. இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. ஐ மீன் நான் ஸ்பீச் பெத்தாலஜிஸ்டாக இருக்கிறதுனால ஐ டீல் வித் லாட் ஆஃப் மென்டல் ரிட்டாயர்ட் கிட்ஸ், டிசேபிள்ட் கிட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களாம் என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு நினைக்கும் போது நம்மளாம் எதுவுமே கிடையாது. நம்ம அழகாக இருக்க விஷயத்த இன்னும் அழகுபடுத்தணும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணிக்கிறோம். அது ஆக்சுவலி இன்னொருத்தனோட பிஸ்னஸ். ஸோ அந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ணிக்காமல் இது ஒரு பிளெஸிங்காக நம்ம யோசிச்சு மற்றவங்கள அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அது பிளெஸிங்காக தோணும். நீ உன்னை வந்து நான் கண்டென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், நீ லவ் பண்ணால் நம்ம கம்ப்ளீட்டாக லவ் பண்ண முடியாது. நம்மளுக்கே சில விஷயம் நம்ம ஹேட் பண்ணிப்போம். பட் அதை நீ ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த ஒரு லவ் கிரியேட் ஆகும். ராஜா லைக் ஒரு பெரிய பிளஸிங் உங்களோட லைஃப் எங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் ரிவீல் பண்ணும் போதே இந்த காப்புலாம் வச்சு இவங்க தானே நாங்களாம் வந்து எக்ஸைட்டடா இருந்தோம். ஸோ ராஜா வெற்றி பாபு எப்படி இருக்காரு அண்ட் வந்து அவர் எவ்வளோ உங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ட் எங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க உங்க வார்த்தைகளால சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்போம். அதுக்காக தான் மெயினாக நான் கேட்குறேன். இட்ஸ் மோர் லைக் ஃபேமிலி. எப்படி நம்ம அம்மா அப்பா கிடைச்சது நம்மளுக்கு ஒரு பிளெஸிங்காக இருக்கோ அதே பிளெஸிங் தான் எனக்கு ஆகணும். ஸோ இட்ஸ் ஆல் யூனிவர்ஸ் இந்த காட்ஸ் கிரேஸ் தான். அது நம்ம ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் உண்மையா இருந்திருக்கேன். ஸோ அது எனக்கு எல்லாமே அழகா அமையுது அப்படின்னா. when you honest with yourself, when you love yourself, everything will feel beautiful. No, so அது மாதிரி தான். and coming to பிச்சு எப்படி இருக்காங்க? பிச்சு வெரி கியூட். அவங்க கண்டிப்பா உங்க லைஃப் டெய்லிக்கு கலர்ஃபுல்லா மாத்திட்டே இருக்காங்கன்னு தெரியுது. ரொம்ப இல்ல, எனக்கு எப்பவுமே கிட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நானே வந்து எப்போ கிட்ஸ் வச்சுக்கலான்ற ஒரு ஆசையில தான் நானும் இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் லைஃப் சேஞ்சஸ் அண்ட் ஆல் தட்.
பட் ஐ லவ் கிட்ஸ். எனக்கு எப்பவுமே எனக்கு நீஸ் பாப்ஸின்னு ஒருத்தவங்களை நான் எப்பவுமே போடுவேன். அவங்க நான் என்னோட அன்பாலஜிக்கல் சிஸ்டர்ன்னு சொன்னல, அவங்களோட பாப்பா வந்து பாப்ஸின்னு அவங்க கூப்பிடுவோம். அவளையுமே நான் இன்ஸ்டாகிராமில் குழந்தைகள்லாம் 4 years பேக் நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ எனக்கு அவள் பிறக்கும் போதெல்லாம் வந்து லிட்டரலாக எனக்கு ஒரு மதர்ஹுட் ஃபீல் இருக்கும். இப்போ வரைக்குமே அவள் ஸ்கூல் போகும்போது அழுவேன், இது பண்ணும்போது அழுவேன். ஸோ ஐ ஹாவ் தட் மதர்ஹுட் ஃபீல். ஐ எம் லைக் மதர் ஒன்லி. யாருனாலும் நான் வந்து நான் ஆரவே நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த குழந்தைங்களை இது பண்ணிப்பேன். ஸோ அது அந்த மாதிரி தான் பிச்சு வந்தா. அவள் வந்து இவ்வளோ க்ளோஸ் ஆவான்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஜென்ரலாக எங்கள் வாட்ச்மேன் அண்ணா வந்து இருந்தார், ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தார். அவள் நடுவில் வெக்கேஷனுக்காக வந்திருந்தா. பட் தென் ஷீ ஹேட் தட் டு கீப் பீப்புள் ஹாப்பி, டு மேக் சம்மன் ஹாப்பி. யூ ஷுட் ஹேவ் தட் ஸ்பார்க். நோ, அந்த ஸ்பார்க் ஏதோ அவகிட்ட எனக்கு இருந்துச்சு. ஷீ brings out colors in everyone's ஃபேஸஸ். ஸோ அதனால எனக்கு வந்து சரி அப்படியே கூடயே அவளை வச்சுக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் வீட்டுக்கு அவளே வருவா, அவளே இருந்தா. ஸோ சம்ஹவ் நம்மளுக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அவளை பார்த்தோன்னே அப்படியே எல்லாம் போயிடும். ஷி ஹேஸ் a beautiful smile and all. எல்லா கிட்ஸ்னாலே அழகுதான். அதில் ஒருத்தி கூடயே இருக்கா. நம்மளுக்கு கிட்டே இல்லைனாலுமே கூடயே ஒரு பொண்ணு இருக்கான்ற போது அவளை அப்படியே அரவணைச்சிக்கிட்டு அவளுக்கு என்ன பண்ணணுமோ, அவளுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அவள் நெக்ஸ்ட் எங்கன்னா பிரிஞ்சு போயிட்டா எங்கன்னா ஆப்வியஸ்லி ஷி கோ, ஷி ஹேவ் அவர் ஓன் லைஃப் அண்ட் ஆல் தட். பட் எனக்கு ஒரு ஃபீல் என்னன்னா, ஒரு படத்தில் வர மாதிரி அவள் என்னைக்காவது போயிட்டு இவங்க தான் என்னை வந்து படிக்க வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ரிட்டர்ன் வருவாளா அப்படின்ற மாதிரிலாம் சும்மா ஐ திங்க். பட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சு மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்க வந்து விஷயம். பட் லைக் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்தது. என்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துட்டு. ஏன்னா எதுவுமே வந்து இதுதான்ன்றது இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அந்த ஒப்பீனியன்ஸை தூண்டுற ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.